வணக்கம். திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வீடு தேடி வந்து சந்தித்து கனிமொழி அவர்கள் செய்த செயல் கவனம் ஈர்த்த நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். அண்மையில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தூத்துக்குடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது அந்த தொகுதியின் எம்பியான கனிமொழி அவர்கள் உதயநிதி அவர்களது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. அதேபோல் கனிமொழி அவர்களது புகைப்படமும் எந்த ஒரு இடத்திலும் இடம்பெறவில்லை. இதற்கு காரணம் கனிமொழி அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்ததுதான் என்று கூறப்பட்டது. இருப்பினும் கனிமொழி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வருவதாகவும் இதன் காரணமாகவே தூத்துக்குடிக்கு உதயநிதி அவர்கள் வந்தபோது அந்த நிகழ்ச்சிகளை கனிமொழி அவர்கள் புறக்கணித்தார் என்றும் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்தன. இப்படிப்பட்ட நிலையில் கனிமொழி அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கு நேரில் சென்று சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது திமுக மகளிர் அணி மற்றும் கலைஞர் நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் திராவிட இயக்க வரலாற்றையும் கொள்கைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி அவர்கள் முன்னெடுப்பில் கலைஞர் 100 வினாடி வினா போட்டி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த போட்டிக்கான அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டி நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் காலை 9 மணிக்கு நடைபெற உள்ளது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருமாறு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்களை அவரது முகாம் அலுவலகத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி அவர்கள் நேரில் சந்தித்து அழைப்புதல் வழங்கினார். அதன்படி இந்த வினாடி வினா இறுதிப் போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்புரையாற்ற உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி அவர்கள் முன்னிலை வைக்க இருக்கிறார். இந்த வினாடி வினா போட்டியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தொடங்கி வைத்திருந்தார். இதில் முதல் சுற்று போட்டிகள் இணையதள சுற்றில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் பங்கேற்றனர். 18 வயதிற்கு உட்பட்டோர் மற்றும் 18 வயதிற்கு மேற்பட்டோர் என 2 பிரிவுகளில் இந்த போட்டிகள் நடைபெற்றன. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட மண்டல அளவிலான போட்டிகளில் மொத்தம் 234 அணிகள் பங்கேற்றன. ஒவ்வொரு அணியும் 3 உறுப்பினர்களை கொண்டது. அந்த வகையில் கலைஞர் 100 வினாடி வினா போட்டியை போல தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் மற்றும் 18 வயதிற்கு மேலானவர்களுக்கு என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டியை நடத்தியதில்லை. இதன் மூலம் அனைத்து வயது தரப்பினரும் போட்டிகளில் பங்கேற்க வகை செய்தது. மேலும் மண்டல அளவில் போட்டிகள் 12 மாவட்டத்தில் நடைபெற்றது. இந்த இடங்கள் அனைத்திற்கும் கனிமொழி அவர்கள் நேரடியாக சென்று போட்டியை பார்வையிட்டு வெற்றியாளர்களை வாழ்த்தி பரிசுகளை வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் 2 பிரிவுகளிலும் இறுதிச் சுற்றில் வெற்றி பெறும் அணிகளுக்கு தலா ரூபாய் 10 லட்சமும், 2ஆம் இடத்தை பிடிக்கும் அணிகளுக்கு தலா ரூபாய் 6 லட்சமும், 3ஆம் இடத்தை பிடிக்கும் அணிகளுக்கு தலா 3 லட்சமும் ரொக்க பரிசாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கி கௌரவிக்க இருக்கிறார். இதற்காகத்தான் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று சந்தித்த கனிமொழி அவர்கள் முறையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்புதல் கொடுத்து வரவேற்றிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வருவதாக கூறப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பின் மூலம் கனிமொழி அவர்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் அந்த பொருளைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். கலைஞர் 100 வினாடி வினா நிகழ்ச்சிக்கு வருகை தருமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுக எம்பி கனிமொழி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.